கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம், கனப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலில் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். துதியை அவர் விரும்புகிறார். நாம் துதிக்கிற துதியை அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, அவர் செய்த உபகாரங்களை நான் மறவேன். ஆமேன். அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். ஆமேன். கர்த்தரும் நம்ம வாழ்க்கையிலே நாம் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடினாலே அவர் விரும்புகிற அந்த துதி ஆராதனையிலே நாம் கொஞ்ச நேரத்தை செலவிட போகிறோம். ஆகவே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆமென் கர்த்தரை ஆராதியுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற அந்த நேரத்திலே தேவ மகிமை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இறங்கி வரும். எந்த இடத்திலிருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்களோ அந்த இடத்துல விசேஷித்த மகிமை இறங்கி வரப்போகிறது. விசேஷித்த பிரசனம் இறங்கி வரப்போகிறது. எல்லா சாபக்கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. சாபக்கட்டுகள் மாறப்போகிறது. சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது. உங்களை கட்டி வைத்திருந்த எல்லா சத்துருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்பட போகிறது. ஏனென்றால் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவர்கள் துதித்த பொழுது எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாமளும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது வியாதியின் கட்டுகள், வெள்ளி சூனிய கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், குட்டி பழக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் அருந்து விட போகிறது. ஆராதனை ஆமென் தேவ மகிமையை கொண்டு வருகிறது. ஆராதனை தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஓரி பஷலரந்தரமா தூரப கரந்துரி பிஷலரபா தூர பிஷலரபா கர பிரபரந்தரபா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓரி கரபஷலரந்தரபரபா தூரபா கரந்துர பிஷலர பிரபரி பிரபரந்தரபா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லோ. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லோ. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடோ. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே செல்லோ. உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடோ. உள்ளே அழைத்து செல்லோ. உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடோ. உள்ளே அழைத்து செல்லோ. உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடோ. எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? ஓ மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், அவருடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது நிரப்ப போகிறார். உங்கள் உச்சம் தலைமது உள்ள கால் வரையும் தேவனுடைய பிரசனம் நிரம்ப போகிறது. ஓட மகிமை இறங்கி வரப்போகிறது. அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது.
நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. தேவ மகிமை உனக்குள்ளே கடந்து வரும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா சமாதான குறைவுகள் இப்பொழுது விலகி போக போகிறது. ஒரு அற்புதம் உங்களுக்குள்ளே நடக்க போகிறது. வியாதி படுக்கையை தேவன் மாற்ற போகிறார். தேவ பிரசனம் இறங்குகிற அந்த நேரத்திலே தேவனோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் உங்களை நடத்தி செல்ல போகிறார். ஒரு புது பலனை கொடுத்து, ஒரு புது மகிமையை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். சொல்லுவோம். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆண்டவரே, இந்த மகிமையின் பிரசன்னத்தினால், உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து கோடிக்கணக்கான தூதர்களும் ஆராதிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே இப்படி வல்லமை எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். வல்லமை வெளிப்படட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும் ஐயா. ஆமாண்டவரே, உமக்கு ஒப்பானவர் உண்மையில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நிர்வாணத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், ஓமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிலே அற்புதமாய் வழி நடத்தினீரே ஆண்டவரே. ஆராதிக்க புறப்பட்ட ஜனங்களை கண்ட மாத்திரத்திலே செங்கடல் இரண்டாக பிளந்தது ஆண்டவரே. அற்புதம் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது ஆண்டவரே. ஆராதிக்கிற ஜனங்கள் நடந்தார்கள், கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சி தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரம் பழமையா போகவில்லை. ஆராதிக்கிறவர்களை நீ பலப்படுத்துகிறீர் ஐயா. இஸ்ரவேலுக்குள்ளே ஒருவனாகில் பலவீனமாய் இருந்தது இல்லை. ஆகவே உமக்கொப்பானவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லார் கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் ஹல்லேலூயா ஒருவரும் இல்லை, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. அந்த உணர்வோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு கூட தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும், ஆவியானவரை ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நன்றி அப்பா, நன்றி ராஜா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் நன்றியப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உங்க மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்க பிரசனம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஓ கரபஷலரபா, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர். நன்றி அப்பா, ஓ நன்றி. நீ பெரியவர் அப்பா, ஓ நீர் மகிமையுள்ள தேவன் அப்பா. ஓ நன்றி. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே இமாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி ராஜா.
உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உன் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையோ உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லோரமஷாலரந்தரபா உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவனதியே வாழ்வில் புதிதான பாதை கண்டேன தேவ ஆவியா. உண்டேனே ஆவியின் கனிகள் நிலைப்பேனே சுத்ராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில் நல்லன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சவம் வல்லமை ஜெயம் உண்டு. நிலைப்பேன் நான் திராட்சை செடியில். ஓ என்னை பூசி காயங்கள் ஆற்றியே. திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார் நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார் எரிகோ நகர் வீதிதனிலே. ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றோ என் சிந்தை கவர்ந்தார். சொல்லுவோம் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றோ என் சிந்தை கவர்ந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே. திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்று ஆமே. எந்த நல்ல ஆமே. ஓ ரிகரபா ஷலரபா கரந்தரபா. ஓ நன்றி அப்பா. ஆமே ஆமே. உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உன் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே.
கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே. ஆமென். எல்லா விளைவினத்தையும் கர்த்தர் சுகமாக்க போகிறார். உன் வியாதி படுக்கை இந்த நிமிஷத்திலிருந்து மாறப்போகிறது. ஆமென். வியாதி படுக்கையில் படுத்திருக்கிற அன்பு சகோதரனே, எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. உன் வியாதிகள் இப்பொழுது சுகமடைய போகிறது. ஓ ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் கண்ணீரை இந்த நேரத்தில் அவர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. உன் சொந்தங்களாம் அவனை வெறுத்து தள்ளினதல்லவா? ஓ ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற இயேசு உன் அருகில் வந்திருக்கிறார். என்னை ஆராதிக்கிற இயேசு உன் அருகில் வந்திருக்கிறார். அவர் உன் கரத்தை பிடித்து எழும்பு எழும்பு மகனே. ஓ நீ சுகமடைவாயாக, நீ சுகமடைவாயாக. எழும்பு, நீ சுகமடைவாயாக. ஓ நான் உன் நேசர், நான் உன் தகப்பன். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் இப்பொழுது நீ சுகமடைய போகிறாய். அவருடைய தழும்புகளால் நீ சுகமடைய போகிறாய். அவருடைய வல்லமை இப்பொழுது உனக்குள் கடந்து வரப்போகிறது. உன் அறை முழுவதிலும் ஒரு பிரசனத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு பிரசனம் உங்கள் வீட்டுக்குள் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. அந்த மகிமையினால் நிரப்பப்பட போறீங்க. இனி தீங்கு இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழுக இல்லை, இனி கண்ணீர் இல்லை. இயேசுவே உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஓ இருதயத்தில் பிசாசு விதைத்த அந்த மறைவான துக்கங்கள், வேதனைகள், கவலைகள் இன்றோடு நிர்மூலமாக்கப்பட போகிறது. அவருடைய கால் தழும்புகளால் இப்பொழுது நீ சுகமடைய போகிறாய். அவருடைய தழும்புகளால் நீ சுகமடைய போகிறாய். எஸ் டாடி. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஓரி பஷலரந்தரப கரந்தரபா ஊரப ஷபகரந்துரி விகரபிரபரபா. ஆமென் ஆமென். இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரிதப்பா, உம்முடைய இரக்கம் பெரிதப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் பிரசனம் இப்பொழுது எல்லா இல்லங்களிலும் இறங்கி வரட்டும். இந்த மகிமையின் பிரசனம் எல்லா உள்ளங்களிலும் கடந்து வரட்டும். எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி. எங்களோடு சேர்ந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும், அவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.